அம்மாபட்டணத்துல உணவிற்காக ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா தாக்கப்பட்டு ஹிஜாப வந்து ரொம்ப கழட்டுறதுக்கு வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க. இப்ப அது சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா இருக்கு. பார்க்குற நம்மளுக்கே ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. ஏன் இப்படி நான் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து நம்மளுக்கு வந்து எழுது. முதல்ல அம்மாபட்டினம் அப்படிங்கிற ஊர் வந்து ஒரு நல்ல ஊர். நாடு முழுக்க பரவி வணிகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல மக்கள். நிறைய பேருக்கு நல்லது பண்றாங்க. நிறைய முன்னுதாரணமா இருந்திருக்காங்க இதுவரையிலும். அதுதான் வரலாறு. சில நேரங்களில் இது மாதிரியான சில தவறுகள் நடக்கிற போது அந்த ஊருக்கு ஒரு பெரிய அவமானம். அந்த ஊரினுடைய பெயருக்கு அவப்பெயரா மாறிடுது. ஊர் நல்ல ஊர் தான், மக்கள் நிறைய நல்லவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கோம். பொதுவா சமூக ஊடகங்களில் பரவிருச்சு அப்படிங்கிறத விட இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. நபிகள் நாயகம் எல்லாம் இருந்திருந்தா இவனை சுட்டு கொண்டுருவாங்க. நபிகள் நாயகத்துடைய ஏராளமான பொன்மொழிகள், ஏராளமான ஹதீஸுகள் பாத்தீங்கன்னா ஏழையை புறக்கணிக்க கூடாது. ஒரு விருந்து இருந்தா ஏழை இருக்கணும். ஏழைகளை முன்னிறுத்தி ஏழைகளுக்கு உணவளிக்கிறது குறித்து குரானும் ஹதீஸும் எக்கச்சக்கமா சொல்லியிருக்கு. பின்னாடி ஒருத்தன் வேட்டியை தொப்பி போட்டுட்டு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஒருத்தன் நின்று காட்டு பயிலாட்ட ஒருத்தன் வந்து அந்த அந்த அம்மாவோட இதை பிடிச்சி இழுக்கிறான். அவனுடைய முட்டாள்தனம், அவங்களுடைய இது செஞ்சுட்டா யாரும் கேட்க மாட்டாங்க, ஏழை தானே அடிச்சிடலாம், அந்த பொம்பளை தானே அடிச்சுட்டா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முட்டாள்தனமான சிந்தனை. அது பாருங்க, இறைவனா ஏற்படுத்திய ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். அது மக்கள் மன்றத்துக்கு வந்துருச்சு. மக்கள் எல்லாரும் அவங்கள வந்து அறிவுறுத்தக்க ஒரு நபர்களாக அவங்கள திட்டக்கூடிய அடிக்கக்கூடிய சூழலை இன்னைக்கு முகநூல்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த அம்மாவை அடிக்க போனவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த வீடெல்லாம் இடிச்சாங்களே ஜஸ்டின், தெரியுமில்ல உங்களுக்கு? வீடெல்லாம் இடிச்சிருக்கான். அப்ப போய் அந்த புல்டோசரோட போய் சண்டை போட சொல்லுங்களேன். அவன் வந்து உண்மையான தைரியமான ஆளு, அவன் வந்து அநீதிக்கு எதிரான ஆளுனா இப்படி பண்ண முடியுமா? அல்லது வேற சில ஊழல்களில் ஈடுபடக்கூடிய பணக்காரர் இடத்துல இவன் வீரத்தை காட்ட முடியுமா? ஏழைன்னா நீ உடனே வீரத்தை காட்டிடுவியா அப்படிங்கிறது தான் மக்களுடைய விஷயமாக இருக்கு. இஸ்லாமால் வெறுக்கப்பட்ட செயல் இந்த செயல் அப்படிங்கிறத நான் முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். ரெண்டாவது, சமூகமெல்லாம் தாண்டிடணும். இது இஸ்லாம், முஸ்லீம், கிறிஸ்டியன் அதெல்லாம் இல்லை. யாரு எந்த ஏழைக்கு எந்த அநீதம் நடந்தாலும் நம்ம குரல் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் எல்லாரும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ இதெல்லாம் வரும் பொழுது அந்த தனிப்பட்ட நபர் தான் வந்து கேள்விக்குறியாக்கப்படுறாங்க. பட் ஆனா இங்க இந்த இஸ்லாமிய தோற்றம் கொண்ட ஆணோ பெண்ணோ இவர்கள் யாரும் பிரச்சனைப்படும் போது ஒட்டுமொத்த சமூகத்து மீதையும் வந்து கேள்வி விடுகிறது. ஒரு பெரிய அக்யூசேஷன் வைக்கப்படுது. கேரளா சம்பவமாகட்டும், கடையநல்லூர் பிரச்சனையாகட்டும், இப்ப அம்மாபட்டணம் ஆகட்டும், ஒட்டுமொத்த சமூகம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் வந்து விமர்சனத்துக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க. இங்க பாருங்க, எந்த சமூகத்தில் யார் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்புக்குரிய தண்டனையை அனுபவிக்கிறது தான் நியதி எல்லா சமூகத்திலும். ஆனா அதை ஒருத்தன் தப்பு செஞ்சதுக்காக அந்த சமூகத்தின் மீது குற்றம் பிடிப்பது அப்படிங்கிறது வந்து வாடிக்கையாயிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே உங்களுக்கு அதைத்தான் பண்றாங்க. அதை ஒரு ப்ரொபகண்டாவா பண்றாங்க. இது தேர்தல் நேரம் அப்படிங்கறதுனால இப்ப நான் அதான் சொல்றேன், ஜமாத் அரசியல், ஜமாத் நிர்வாகிகள் கூடுதல் கவனம் எடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறத நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறோம். என்ன காரணம்னா, இது ஒரு ப்ரொபகண்டாவா ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணி பெய்டு காசை கொடுத்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு டீம் தயாரா இருக்கிறாங்க. ஏழை என்பவங்க அடைக்கலமாக உள்ள பூர வேண்டிய இடம் எதுனா பள்ளிவாசல், ஜமாத். ஏழை என்பவர்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா உரிமையோடு கேட்க வேண்டிய இடம் ஜமாத். இறை இல்லத்துல வச்சு நீங்க ஏழைகளுக்கு அநீதம் செய்யாதீர்கள், நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய அளவுல தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிற இறை எச்சம் வந்து கண்டிப்பா ஜமாத்தார்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்றேன். சார், இப்ப இந்த பிரச்சனைகளை எப்படி இஸ்லாமிய பார்வையோட அணுகிறது? இதற்கு என்னதான் அடுத்த கட்டமாக செய்யணும்? இஸ்லாமிய பார்வையில் இதற்கான தீர்வு ரொம்ப அழகானது. அநீதம் இழைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணியை ஜமாத்தார்கள் நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த பெண்மணி தனக்குள் ஏற்பட்டிருக்கிற அந்த வழியை மறக்கிற அளவிற்கு அவருக்கான காம்பன்சேட் பண்ணணும். அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கணும். அவங்க கேட்கறத கொடுத்து அவங்கள்ட்ட மனதார மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டுமே எல்லாம் சரியான தீர்வாக இருக்கும். இல்லைன்னா மறுமையில தண்டிக்கப்படுவாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அப்போ ஒரு ஜமாத் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும்னா அடுத்தவனையெல்லாம் உள்ள நுழைக்கி விடாம யாரெல்லாம் அதுல ஈடுபட்டாங்களோ நேரடியா வீட்டுல போய் இந்த சாட்சி காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகிற மாதிரி நேரடியா அந்த பெண்மணி வீட்டு போய் மன்னிப்பு உண்மையாகவே அதை மனம் திருந்தி வருந்தி இறைவனுக்கு அஞ்சி அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பு அவங்க ஏற்பட்ட வழி ஆறாது, அவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கலாம், வேதனைகள் அதிகமாக இருக்கலாம், அவமானங்கள் அதிகமாக இருக்கலாம், அதை காம்பன்சேட் பண்ணணும். அதை காம்பன்சேட் பண்ணி அந்த அம்மாவுக்கு உதவி செய்து அவங்கள காம்பன்சேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து தெளிவாக ஒரு வீடியோ போட்டால் இந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி முடிந்து விடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் ஜஸ்டின் தீர்வு.